Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம active to passive voiceல ஒரு ஸ்பெஷல் கேஸ் பார்க்க போகிறோம். கொஞ்ச நாட்களாக நம்ம active to passive தான் பார்த்துட்ருக்குறோம். அதில் இப்போ நெக்ஸ்ட் ஸ்பெஷல் கேஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸ்பெஷல் கேஸ் 3. ஸோ இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். என்னென்னா இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்சஸ் ஆர் கொஸ்டின்ஸ். ஸோ கொஸ்டின் கேட்போம் இல்லையா? ஸோ கொஸ்டின் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணக்கூடிய எல்லா சென்டென்சஸுமே இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்சஸ். ஸோ உங்களுக்கே தெரியும், கொஸ்டினில் 2 டைப்ஸ் உண்டு. ஒன்று WH கொஸ்டின், இன்னொன்று எஸ் ஆர் நோ கொஸ்டின். ஸோ WH கொஸ்டின் எல்லாமே ஹவு, வேர், வென், வை, வாட், விச் இந்த மாதிரி இருக்கும், ரைட்? ஸோ அதாவது WH வச்சு ஆரம்பிக்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸ் ப்ளஸ் ஹவு அப்படிங்கிற அந்த ஒரு வேர்டும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அதில் ஆட் பண்ணிக்கிடலாம், ரைட்? ஸோ இதுக்கு போக நமக்கு எஸ் ஆர் நோ கொஸ்டின்ஸ் அந்த வேர்டு யூஸ் பண்ணோன்னா நம்ம ஆன்சர் எஸ் அல்லது நோ. ஸோ இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் சொல்லலாம். பி வேர்ப்ஸ் இஸ், வாஸ், ஆர், வேர். தென் ஹாவ் ஃபார்ம்ஸ் have, has, had. Then do forms do, did, does. Then auxiliary verbs இருக்குது. will, would, shall, should, can, could, may, might, right. ஸோ இந்த மாதிரி நமக்கு கொஸ்டின்ஸ் நிறையா இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் எப்படி இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்சஸ் போத் WH கொஸ்டின்ஸ் அண்ட் SR/NO கொஸ்டின்ஸை ஆக்டிவில் இருந்து பாசிவ்க்கு சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ interrogative sentences are those which ask questions. So நமக்கு தெரிஞ்சது தான். Still interrogative questions ends with the question mark. So we must keep that in mind. So இது punctuationக்கு நம்ம இதை ஞாபகம் வச்சுருந்தோன்னா யூஸ் பண்ணிக்கலாம். Okay, so here is a sentence, a question. When did you write the story? So it begins with the questioning word when, right? So இதை எப்படி சேஞ்ச் பண்ணணும்? The answer is when was the story written by you? ஸோ எல்லாத்துலேயுமே நான் ஆக்டிவ் டு பாசிவ் சேஞ்ச் பண்ணும்போது ஒரு ஃபார்மேட் கொடுத்துருப்பேன். பட் இதில் இட் டிபெண்ட்ஸ். ஸோ ஒவ்வொரு கொஸ்டினும் நம்ம ஒவ்வொரு மாதிரி சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு எல்லா கொஸ்டின்லேயும் நான் ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்குறேன், ரைட்? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பொதுவாக வென் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கொஸ்டினிங் வேர்டும் அதே தான் இருக்கும். ஆன்சர்லேயும் நம்ம ஆக்டிவ் வேர்டில் ஆக்டிவ் சென்டென்ஸில் ஆக்டிவ் வாய்ஸில் என்ன நம்ம போட்டுக்கிறோமோ அதே வென் தான் நமக்கு பாசிவ் வாய்ஸில் ஸ்டார்ட் ஆகும். அடுத்தது பின்னாடி உள்ளது எல்லாமே நமக்கு என்ன செய்யும், சேஞ்ச் ஆகும். ஸோ when did you write the story? இன்னும் ஒன்றில் நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுருக்கணும் அப்படின்னா, இதுலேயுமே சென்டென்சஸ் நம்ம சாதாரணமான ஸ்டேட்மெண்ட்ஸ் மாதிரியே இதுலேயும் நீங்கள் சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதை நீங்கள் பார்க்கணும். இப்போ எக்ஸாம்பிள், இந்த வென் டிட் யூ ரைட் த ஸ்டோரி இந்த இருக்குது. ஸோ இதில் வென் டிட் விட்டுருங்க, யூ ரைட் த ஸ்டோரி. ஸோ யூ இஸ் த சப்ஜெக்ட், ரைட் இஸ் த வேர்ப், த ஸ்டோரி இஸ் த ஆப்ஜெக்ட். ஸோ மாற்றி போடும்போது த ஸ்டோரி, லாஸ்ட்டில் யூ, சரியா? ஸோ இது மட்டும் நமக்கு மெயின். இது போக வேர்ப்ஸ் கொஞ்சம் டிஃபர் ஆகும், ரைட்? ஸோ இப்போ டிட் இருக்குது. ஸோ நான் நெக்ஸ்ட் இதில் உங்களுக்கு காமிக்கிறேன். ஹூ வென் தவிர மற்ற எல்லா கொஸ்டின்ஸுமே நம்ம ஓரளவு இந்த ஹூ தவிர மற்ற எல்லா WH கொஸ்டின்ஸுமே நம்ம அப்படியே தான் எழுதுவோம், ரைட்? மற்றபடி ஹூக்கு மட்டும் நம்ம ஆக்டிவ் டு பாசிவாக சேஞ்ச் பண்ணும்போது அந்த கொஸ்டினிங் வேர்ட் இருக்கு இல்லையா, ஹூங்கிற கொஸ்டின் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு பதிலாக நம்ம எழுதக்கூடிய அந்த பாசிவ் ஃபார்மில் பை ஹூம் அப்படிங்கிற வேர்டை நம்ம என்ன செய்வோம், கொஸ்டினாக ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இது ஹூ அப்படிங்கிற அந்த ஒரு கொஸ்டின் வேர்டுக்கு மட்டும்தான். மற்ற வேர்ட்ஸுக்கு எல்லாமே WH கொஸ்டின்ஸு மித்த எதுக்குமே நமக்கு இந்த ப்ராப்ளம் வராது. தென் டிட். ஸோ டிட் டூ தான் நான் போட்டிருக்கிறேன். ஆனால் உங்களுக்கு எல்லா பி ஃபார்ம்ஸுக்குமே என்ன பண்ணோம்னா இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த என்ன சொல்லலாம், சப்ஜெக்ட். ஸோ நம்ம சேஞ்ச் பண்ணோம்ல, மற்றதெல்லாம் சேஞ்ச் பண்ணோம், அதே மாதிரி தான். ஸோ இதுக்கு WH கொஸ்டினில் ஹூவை தவிர மித்த எல்லாத்துக்குமே அதே கொஸ்டினிங் வேர்ட் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். மற்றபடி மற்ற பி ஃபார்ம்ஸு, ஹாவ் ஃபார்ம்ஸு, ஆக்சிலரி வேர்ப்ஸ் எல்லாத்துக்குமே அது ஆக்சிலரி வேர்ப்ஸ் கூட உங்களுக்கு என்ன சொல்லலாம்னா எல்லா ஆக்சிலரி வேர்ப்ஸுக்குமே அப்படியே தான் நம்ம போட்டு, கேன்னா கேன், வில்னா வில், வுட்னா வுட், அப்படி போட்டு எழுதிக்கிடலாம். பட் இந்த பி ஃபார்ம்ஸ், ஹாவ் ஃபார்ம்ஸ், டூ ஃபார்ம்ஸ் இருக்கு இல்லையா, பீனா இஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணக்கூடியது, இஸ், வாஸ்,
ஆர் வேர். ஸோ அதே மாதிரி ஹேவுக்கு வந்து ஹேவ், ஹேஸ், ஹேட். அதேமாதிரி டூ ஃபார்ம்ஸ்க்கு டூ, டஸ், டிட். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த 3 மட்டும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா டிபெண்ட்ஸ் அப்பான் த சப்ஜெக்ட். சரியா? ஸோ டிட்டுன்னு கேட்டிருந்தா இங்கே வாஸ்ன்னு எழுதுவோம். சரியா? ஸோ அந்த டிட்னா பாஸ்ட் டென்ஸ் இல்லையா? ஸோ அதுக்கு ஏற்றாப்புல வாஸ் வேர். ஸோ அது அந்த டேப்லெட் காலமில் போட்டிருக்கிறது அதுதான் வாஸ் வேர். அதேமாதிரி டூனா ப்ரெசன்ட் டென்ஸ், டூ ஆர் டஸ் வந்துச்சுன்னா இஸ் அண்ட் ஆர். ஸோ நம்ம சேஞ்ச் பண்ணும்போது நம்ம சப்ஜெக்ட் எதுவாக இருக்குமோ அதுக்கு ஏற்றாப்புல நம்ம வந்து என்ன செய்வோம், சேஞ்ச் பண்ணுவோம். மற்றபடி ஹேவ், ஹேட், ஹேஸும் அதே மாதிரி தான். சரியா? ஸோ உங்களுக்கே தெரியும், ஹேவ் வந்துச்சுன்னா நம்ம உள்ளே என்ன போடுவோம், ஹேவ் போடுவோம், அல்லது அந்த சப்ஜெக்ட்டுக்கு ஏற்றாப்புல ஹேஸ் போடுவோம். ஹேட் வந்துச்சுன்னா எல்லாத்துக்குமே என்ன தான் போடுவோம், ஹேட் போடுவோம். ஸோ அதனால் நான் இதை உங்களுக்கு போடலை. பட் சொல்லிட்டேன், நான் சொல்லிட்டேன் நினைக்காதீங்க. நான் உங்களுக்கு வந்து எல்லா எக்ஸாம்பிள்ஸும் நான் வந்து வச்சுருக்கிறேன். நான் வில் கோ டு த ஃபர்ஸ்ட் ஒன். ஹவு டிட் யூ cross the river? So the question is, how did you cross the river? So how is the questioning word? Did, do verb, then you, subject, cross, verb, the river, object. ஸோ நீங்கள் எக்ஸாம்பிள் எழுதும்போதும் சரி, இதே மாதிரி நீங்கள் எழுதிட்டு அதை வந்து இந்த மாதிரி பிரிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி கீழே நாங்கள் எழுதியிருக்கிறேன் கீழே இந்த ஆன்சர்லேயும் பாருங்கள். ரைட் சைடில் தான் நான் ஆன்சர் இருக்குது, ஆனால் லெஃப்ட் சைடில் நீங்கள் செக் பண்ணிக்கிடலாம். ஸோ ஹவுக்கு ரெலவெண்ட்டாக நம்ம எழுதிட்டோமா? ஸோ டிட்டுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதியிருக்கிறோம், ரிவருக்கு பதிலாக என்ன, க்ராஸுக்கு பதிலாக என்ன அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் க்ராஸ் செக்கிங். ஏன்னா மற்ற எல்லாத்த விட கொஞ்சம் குழம்புற மாதிரி நமக்கு வந்து இந்த கொஸ்டின் டைப் இருக்குது. ஸ்டில் இட்ஸ் வெரி ஈஸி. ஓகே, ஸோ இப்போது நம்ம இந்த ஹவு இருக்குது இல்லையா? ஸோ ஹவு ரிமைன்ஸ் த சேம். ஸோ ஹவ்வாகவே தான் இருக்கும். அடுத்தது டிட். ஸோ டிட் வந்து என்ன அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ், ரைட்? ஸோ பாஸ்ட் டென்ஸ்னால் டிட்டுக்கு வாஸ் அல்லது வேர் வரும். ஸோ இங்கே வந்து சப்ஜெக்ட், உங்களுக்கு ஆப்ஜெக்ட் என்னது, ரிவர். ரிவர்னால் வாஸ் வருமா, வேர் வருமா? சிங்குலர், அதனால் நம்ம வாஸ் போட்டுட்டோம். சரியா? ஸோ அடுத்தது இந்த ஆப்ஜெக்ட் ரிவர் வந்து என்ன செஞ்சிடும், சப்ஜெக்டாக வந்துடுது. அப்போது முதல்ல கொஸ்டினிங் வேர்டு எழுதியிருக்கிறோம், அதுக்கப்புறம் அந்த வாஸ் அப்படிங்கிற அந்த பி வேர்ப் எழுதுகிறோம், அதுக்கப்புறம் சப்ஜெக்டை எழுதுகிறோம், அதுக்கப்புறம் பி வேர்பால் தன்னால் நிற்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு கொஸ்டினில் கிராஸுங்கிற ஒரு ரெகுலர் வேர்ப் வந்திருக்குது, ஸ்ட்ராங் வேர்ப் இருக்குது. ஸோ நம்ம ஸ்ட்ராங் வேர்ப் என்ன செய்யணும், அதனுடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள், ரைட்? ஸோ அதனால் இப்போ நம்ம அந்த ஹவுக்கு அப்புறம் டிட்டை பதிலாக நம்ம வந்து என்ன செஞ்சுருக்கோம், வாஸை போட்டாச்சு. அடுத்தது சப்ஜெக்ட். சரியா? ஸோ சப்ஜெக்ட் த ரிவர், ஏன்னா நம்ம ஆப்ஜெக்டாக இருக்கக்கூடிய ரிவர் இங்கே சப்ஜெக்ட் ஆக்கிட்டோம், ரைட்? ஸோ அடுத்தது நமக்கு வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்னது இங்கே வரணும். ஸோ பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்துட்டு தென் பை. ஸோ உங்களுக்கே தெரியும், ஆக்டிவ் டு பாசிவ் சேஞ்ச் பண்ணும்போது பை போடுவோம். தென் த சப்ஜெக்ட். ஸோ யூங்கிற அந்த சப்ஜெக்ட் வந்து நம்ம இங்கே வந்து என்ன பண்ணிட்டோம், ஆப்ஜெக்டாக இங்கே போட்டாச்சு. ஸோ தி ஆன்சர் இஸ் how was the river crossed by you? ஸோ நீங்கள் வந்து இது வந்து கஷ்டம் அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க. ஜஸ்ட் யூ டூ இட் ஒன் டைம், ஈஸியாக இருக்கும், ரைட்? ஸோ இப்போ இந்த ஹவு இந்த கொஸ்டினை வந்து நான் இங்கே பிரித்து எழுதியிருக்கிறேன், எப்படி நம்ம மாற்றிருக்கிறோன்ட்டு. ஸோ ஹவு எழுதியாச்சு, டிட்டுக்கு பேரில் வாஸ் போட்டுட்டோம், அதுக்கப்புறம் த ரிவர் ஆப்ஜெக்ட் வந்துடுச்சு, கிராஸுங்கிறதுக்கு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் போட்டோம். ஸோ ஆக்டிவ் டு பாசிவ்னா பை போட்டு தான் ஆகணும். மீதி இருக்கக்கூடியது யூவை நம்ம வந்து என்ன செஞ்சாச்சு, யூஸ் பண்ணியாச்சு. ஸோ கொஸ்டினில் இருந்தே யூ கேன் டிரைவ் தி ஆன்சர், ரைட்? ஸோ இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, டிட்னா பாஸ்ட் டென்ஸ், ரைட்? ஸோ வாஸா வேற டிபெண்ட்ஸ் அப்பான் த பர்சன், சிங்குலராக ப்ளூரலாக அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம்னாலே திஸ் வில் பி வெரி ஈஸி. நவ் வில் கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹூ டுக் த பென்? Who is the questioning word? Took is the verb. The pen is the object. So this is very easy, right? So whomக்கு பதிலாக நம்ம வந்து என்ன சேஞ்ச் பண்ணுவோம், by whom அப்படின்னு நம்ம வந்து எழுதியாச்சு. தென் took வந்து என்னது, பாஸ்ட் டென்ஸ். தேர்ட் லைன் லாஸ்ட் லைனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் டுக்கு வந்து அது வந்து எப்படி நம்ம வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கிறோன்னு நான் எழுதியிருக்கிறேன். ஸோ வாஸ் ப்ளஸ் டேக். ஸோ அந்த வாஸ் எடுத்து என்ன போட்டாச்சு, மேலே பி ஃபார்முக்கு போட்டாச்சு. ஏன்னா நீங்கள் யோசிக்கலாம், போன இதில் டிட் வந்துச்சு, நம்ம வாஸ் எழுதிட்டோம், ஒரு வேர் எழுதிட்டோம், இதில் எங்கே டிட் வந்துருக்குது? ஸோ வேர்ப்லேயே இருக்குது. ஸோ டுக் இஸ் த பாஸ்ட் டென்ஸ். ஸோ டுக் எப்படி நம்ம வந்து செப்பரேட் பண்ணலாம், வாஸ் ப்ளஸ் டேக், ரைட்? ஸோ இப்போ இந்த வாஸ் எடுத்து என்ன செஞ்சாச்சு, பி ஃபார்முக்காக நம்ம வந்து போட்டுட்டோம். தென் த பென் இருக்குது. ஸோ அந்த மேலே ஆப்ஜெக்டாக இருக்கிறத
நம்ம இங்கே என்ன பண்ணிட்டோம், இங்கே சப்ஜெக்டை போட்டாச்சு. தென் மீதி இருக்கக்கூடியது டேக் மட்டும்தான். வாஸ் மேலே போயிடுச்சு, டேக் மட்டும்தான் இருக்குது. ஸோ வாட் இஸ் த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் டேக்? டேக்கன். ரைட். ஸோ தி ஆன்சர் இஸ் by whom was the pen taken? Right? Okay. We'll go to the next question. Do you understand this? ஸோ இவ்வளோ நேரம் WH பார்த்தோம். இப்போ நம்ம வந்து என்ன பார்க்குறோம், do forms பார்க்குறோம். ஸோ the first question is, do you understand this? ஸோ do is the do form, then you subject, understand is the verb, this is the object. Right. So the answer, do. So do அப்படின்னா என்னது, it's a present tense, right? So now subject என்ன இருக்குது, this can be anything, this pen, this paper, anything, right? So this, so it's considered as singular here, right? So இங்கே சிங்குலரை நம்ம வந்து எடுத்துருக்குறோம். ஸோ நம்ம வந்து இஸ் வந்து என்ன செய்கிறோம், போடுறோம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒன்று இஸ் போடலாம் அல்லது ஆர் போடலாம், ரைட்? ஸோ இங்கே வந்து நம்ம சிங்குலராக இருக்கிறதுனால இஸ் போட்டிருக்கிறோம். தென் past tense of past participle form of the verb. So verb உடைய past participle form. அதுக்கப்புறம் by போடுறோம். Then the subject. So here the object, right? You. So subject you இங்கே object மாறிடுது. So the answer is this understood by you? Okay. Right. So we'll now go to the next question. Does he help you? So this is the second one in do form. So does, so it's a do form. He is the subject, help is the verb, and you is the object. So you, for you what will you write? you என்ன எழுதுவீங்களா, என்ன எழுதுவீங்க, இஸ் எழுதுவீங்களா அல்லது ஆர் எழுதுவீங்களா? ஆர். சரியா? ஸோ அதனால் நம்ம வந்து இந்த டஸ்ஸுக்கு பதிலாக இங்கே என்ன போடுறோம், ஆர் போடுறோம். தென் யூ. சரியா? ஸோ யூ வந்து என்னது, there is no change, right? Okay, so it's the object, so it comes to the front. Then help. Help when the past participle form is helped, then you write by. Then just go back and remember, for he, the subject he will be changed into him in the object, right? So the answer is, are you helped by him? Okay, right. We'll go to the next one. Now we are coming to the past form, that is did. So here it's also the do form. So did the dog eat the food? So did is the do form, the dog is the subject, eat is the verb, the food is the object. So when we change, so for did it should be was or were. So did வந்துச்சுனாலே ஆக்டிவில் வந்துச்சுனாலே பாசிவில் வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டினிங் வேர்டு வாஸ் அல்லது வேறாக தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இங்கே ஃபுட் அப்படின்னு இருக்கும்போது த ஃபுட் கொடுத்துருக்கு, பர்டிகுலராக ஸ்பெசிஃபிக்காக சிங்கிளாக இருக்குது. ஸோ வி புட் வாஸ், அங்கே வாஸ் போடுறோம். ஸோ வாஸ் போட்டாச்சு. அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் என்னது நமக்கு, த ஃபுட். ஸோ த ஃபுட்டை தூக்கி போட்டதும் தென் ஈட், the verb உடைய past participle, so eaten. Then we write by, then the subject is the dog, so we write the dog as it is. So now the answer is, was the food eaten by the dog? Okay, now we'll move on to have forms. Have they returned the CD? Have they returned the CD? So we have form, then they is the subject, then returned is the verb, the CD is the object. So as I have told you already, depending upon the singular or the plural and the person, we can write either has or have, right? So the CD, so it's third person singular, so we write has. So has the CD, which is the object, here becomes the subject. Then just recall, for perfect tense we use been, right? So we are writing been here, then returned past participle form, then by, then again recall the rule. So for they, when it's changed from a subject to object, it becomes them. So the answer is, has the CD been returned by them? Okay, we'll go to the next one.
Has she repaid you? So this is the next form. So it has is the have form. Then she is the subject. Repaid is the verb. You is the object. So here you is the object. So for you we have to write the past present perfect tense have. Right. So have. Then the subject object becomes the subject here. So you is here. Then according to the rule we need to write been for perfect tense, right? Then repaid. So verb is repaid, past participle form is written, then by. Then the passive form for she is her. So the answer is, have you been repaid by her? Now we'll go to the next one, had form. That is the third one in have form. Had they written the exam? So had comes under have form. Then they is the subject. Written is the verb. The exam is the object. So now the answer, the exam is the object. So it becomes the subject. So it's singular. The exam. It's a singular, right? So we have only one option. No problem here, because we write had for the three persons, right? Whether it's singular or plural, right? So here you just write had as it is. Then you write the object, the exam, as subject here. Then according to the rule we write been for perfect tense. Then written, past participle form of the verb, right? Then we write by. After that comes the object, that is they. So they will be changed into them. So the answer is, had the exam been written by them. Okay, now we'll pass on to the be forms. The first one being are. Are you doing this project? So are is the be form, you is the subject, doing is the verb, this project is the object. So here I have separated and put verb under the word doing, because doing won't stand alone. As you already know, doing தனியாக நிற்காது. ஆர் டூயிங் தான் சேர்ந்து நம்ம வந்து பார்த்துருக்குறோம். வாட் ஆர் யூ டூயிங், வேர் ஆர் யூ கம்மிங் ஃப்ரம், தென் தே ஆர் பிளேயிங், ரைட்? ஸோ ஆர் ப்ளஸ் கண்டினியூஸ் ஃபார்ம் இட்ஸ் யூஸ்வலி ரிட்டன், எப்போதுமே அப்படி தான் எழுதுவோம். ஆனால் இங்கே வந்து என்ன அப்படின்னா, இந்த ஆரையே நம்ம வந்து கொஸ்டினாக எழுதும்போது அந்த டூயிங் வந்து என்ன செஞ்சிடும், இட் ஹஸ் டு ஸ்டாண்ட் இன் பிட்வீன் த சப்ஜெக்ட் அண்ட் தி ஆப்ஜெக்ட், right? So just recall the continuous tense. When we doing ing comes, we must write it into we must add a separate be form, that is being, right? Okay, so now I'll go to the answer. So now this project, so it is the object, it becomes the subject. A singular or plural, this project is singular, right? So when are comes, we can write either are or is. So ரெண்டு தான் எழுத முடியும், ஆர் எழுத முடியும் அல்லது இஸ் எழுத முடியும். So this is singular, this project அப்படின்னு இந்த ப்ராஜெக்ட்னு சிங்குலரில் இருக்குது. So we write is, then we write the subject, the object, this project becomes the subject here. Then doing, the verb doing. So I have shown you how. So usually we write do plus ing. I have written ing plus do because அந்த being plus அந்த doவை வந்து உங்களுக்கு வந்து செப்பரேட் பண்ணி காமிக்கிறது, to separate ing and do, right? So instead of ing we write being, and so the word do is there, verb doங்கிற verb இருக்குது. So அதனுடைய past participle form வந்து என்னது, done, right? Okay, so being done, then we write by. Then the subject is you here, it's the object is you, because in the question it's the subject. So the answer is yes, this project being done by you. Now we'll go to the next question. Was she reading a book? So here we'll have, if the question is in the be form was, then we can write, you can start the question with answer with either with was or with where. So question வந்து was வச்சு ஆரம்பிச்சிச்சுன்னா நம்ம ஆன்சர் வந்து அதாவது பேசிவ் ஃபார்மில் நம்ம வந்து கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணும்போது வாஸாக இருக்கலாம் அல்லது வேராக இருக்கலாம். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் சிங்குலர் ஆர் ப்ளூரல். சிங்குலர்லாம் நம்ம வாஸ் போட்டு எழுதுவோம், ப்ளூரல்லாம் வேர் போட்டு எழுதுவோம், ரைட்? ஓகே, ஸோ நவ் வாஸ் is a questioning word, that is the be form of verb. Then
she is the subject, reading is the verb, and a book is the object. So when we write the answer, we must look at the object. So a book is singular, so we can write was. So was, then we write the subject. Here the subject is a book, so was a book. Then reading, the verb, so I am separating ing and read, so being read. Then we write by. Then she is changed into her, because subject she is changed into object her here. So the answer will be was a book being read by her. Now we'll go to the next question. Now we come to the auxiliary verbs, right? Can Rani drive this car? So can is the auxiliary verb. Then Rani is the subject. Drive is the verb. This car is the object. Now we'll go to the answer. So as I already said, when the auxiliary verbs come, we need not change the questioning word. When the auxiliary verbs come at the questioning word, we need not change. So auxiliary verbs can, could, may, shall, should, may, might. So இது எல்லாம் உங்களுக்கு வந்து questioning word-ஆ வந்துச்சுன்னா active to passive change பண்ணும்போது அந்த questioning word அப்படியே தான் இருக்கும், அதில் எந்த சேஞ்சஸும் இருக்காது. ரைட்? ஸோ எப்படி ஸ்டார்டிங்கில் வந்து நான் உங்களுக்கு WH கொஸ்டின்ஸில் வந்து ஹூ தவிர மித்த எல்லாத்துக்குமே WH கொஸ்டினே அதே கொஸ்டின் தான் பேசிவ் ஃபார்முக்கு வரும்னு சொன்னேனோ, அதே மாதிரி ஆக்சிலரி வேர்ப்ஸ் எல்லாமே என்ன செய்யும், அதே மாதிரி பேசிவ் ஃபார்முக்கும் அதே ஆக்சிலரி வேர்ப்ஸ் தான் வரும். ஸோ இங்கே கேன் ராணி டிரைவ் திஸ் கார். ஸோ ஹியர் வி புட் த questioning word as can itself. So can அப்படி நம்ம வந்து questioning word-ஆ போட்டுட்டோம். Then object, what is the object? This car. Then so you must write B. Okay, right. So B, then driven. For drive, past participle form. So drive வந்து நம்ம வந்து அப்படி செப்பரேட் எழுத முடியாது. We should write the past participle. So past participle வந்து it cannot stand on its own. So we write B, right? Then we write by. Then the subject Rani is written as object here. So the answer for this question is, can this car be driven by Rani? Okay, we'll go to the next one. Will. Will you teach French? So will is the auxiliary verb. You is the subject here. Teach is the verb here. And French is the object. So being auxiliary verb, we repeat the same questioning word, that is will. Then the object. So we write the object French as subject here. Then we write be. Then the past participle form of teach is taught. We write by. Then the subject you is written as object here. So the answer will be, will French be taught by you? Okay. How was the session? You may be confused. So நிறைய questions இருக்குது, இதுக்கு இப்படி எழுதணுமா அதுக்கு இப்படி எழுதணுமா. Practice makes perfect. ஸோ நீங்கள் திரும்ப திரும்ப செஞ்சு பாருங்கள். ஸோ யூ வில் பி ஏபிள் டு டூ இட் வெரி ஈஸிலி. ஸோ இது ஒரு பெரிய ப்ராப்ளமே கிடையாது, நீங்கள் நல்லா பண்ணலாம். ஓகே, ஸோ ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். என்னோட லேட்டஸ்ட் வீடியோஸ் பற்றி தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. லேர்ன் இங்கிலீஷ்.